I'm very happy to share this stage with senior actors and directors, Vasu sir, and everybody on stage and the media people. And more exciting is that காலேஜில் தான் நாங்கள் ஒன்றா இருந்தோம், அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் நாங்கள் ஒன்றா இருக்கோம். என்னுடைய பிரதர் விஷால் அவர் இருக்கிறதுனால எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட். And is to talk about him, he's a man who always stand by anything anybody wants. முதல்ல நம்ம நினச்சி பார்க்கணும், விஷால் நினச்சாலே he's always there for everybody and all set of people. And அவருடைய மனசு மாதிரி நீங்கள் வந்து யாரையுமே பார்க்க முடியாது. He is my favorite brother and thank you very much for being here. And of all that, ஆத்தங்கர மரமே அப்படின்னு பாட்டு ஒன்று நான் கேட்டிருக்கேன், பயங்கரமாக இருக்கும். அந்த பாட்டில் இருந்து இந்த பாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் யங்காக எனர்ஜெட்டிக்காக யூத்தாக இருக்கிறது எங்களுடைய ஹீரோ விக்னேஷ் சார். I think he needs a big applause because it's a great effort by him to put across with all these great actors and create such a beautiful film with Andrew sir and as a director. And என்னை வச்சு சிம்பிளாக இருந்தாலும் எக்ஸலண்ட்டான ஒரு போர்ஷன் எனக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கிவிங் மீ திஸ் ஸ்டேஜ். தேங்க்ஸ் அ லாட். உங்கள் எல்லாருடைய அன்புக்கும் ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு ஹீரோவுடைய கண்கள்லேயும் நம்ம ப்ரொடியூசர் மாணிக்க சாரோடைய கண்களையும் தயவு உண்டு பண்ணார். அப்புறம் சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க விஷால் சார், அப்புறம் வாசு சார், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்குமே உங்கள் அன்பு ரொம்ப பெருசுன்னு தெரியுது. இந்த ப்ராஜெக்ட் வந்து ரெட் ஃப்ளவர், இது 2047 பார்த்தீங்கன்னாக்கா மால்கம் டைனஸ்டின்னு ஒன்று சுப்ரீம் பவர் ஆகிடுது. அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தில் உள்ள எல்லா நாடுகள் மேலேயுமே டேக்ஸ் போடுறான். அந்த டேக்ஸ் இன்றைக்கி வந்து அமெரிக்கா டேரிஃப் போடுற மாதிரி. அப்போ அந்த டேக்ஸை பே பண்ணாத நாடுகள் மேலே தே ஜஸ்ட் இன்வேட் படையெடுப்பான். அதே மாதிரி அவன் இந்தியாவுக்கும் அந்த இதை போடுறான். இந்தியாவுக்கு போடும்போது என்ன ஆகுதுனாக்கா இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை எதிர்க்குது. அப்போ இந்தியன் யங் விமன்ஸ் மற்ற கண்ட்ரீஸ்லாம் வேலை செய்வாங்க, அவங்க எல்லாரையுமே அவன் வந்து டார்ச்சர் பண்ணி அப்யூஸ் பண்ணி கொல்றான். இவனுடைய இந்த அட்ராசிட்டியை நொறுக்கிறதுக்கு இந்தியா அரசாங்கம் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கத்தை அணுகுது. அந்த இயக்கம் பேர் தான் ரெட் ஃப்ளவர். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இதில் ஹீரோ சார் வந்து டபுள் ரோல் பண்ணியிருக்காங்க, அண்ணன் தம்பியாக பண்ணியிருக்காங்க. ஹீரோவுடைய அவங்க ஃபேமிலி என்னன்னாக்கா அது ஒரு ஆர்மி ஃபேமிலி. ஸோ அந்த ஆர்மி ஃபேமிலியில் வந்து ஒரு ரெண்டு பேருமே ரொம்ப பேஷன், ரெண்டு பேருமே திரும்ப வந்து இந்தியாவுக்காக சர்வீஸ் பண்ணணுன்னு. ஒரு கட்டத்தில் தான் தெரியுது அது வந்து அண்ணன் வந்து செலக்ட் ஆகிருக்கார், தம்பி செலக்ட் ஆகலைன்னு தெரிய வருது. அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள அண்ணன் தம்பி ட்வின் பிரதருக்குள்ள பெரிய ஒரு பெட்ரையல் துரோகம் ஆகிடுது. ஸோ இது வந்து கிளைமேக்ஸில் வந்து எப்படி போகுதுனாக்கா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும். அப்போது ரெண்டாவது தம்பி பார்த்தீங்கன்னாக்கா அவன் ஆப்போசிட் சிண்டிகேட் மால்கம் டைனஸ்டி சிண்டிகேட்டை சேர்ந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக திட்டமிடுறான். அண்ணன் வந்து ஒரு சீக்ரெட் சர்வீஸில் இருக்காரு. ஸோ கடைசியில் இந்தியா வந்து எப்படி வல்லரசாக இருந்து இதை முறியடிக்குது. அப்புறம் இவனுடைய ஹீரோ வந்து தம்பி இதை எப்படி ஜெயிக்கிறாருங்கிறது தான் கதை. இதை நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸோ கேமராமேன், எடிட்டர் கிட்டத்தட்ட 8 months என் கூட உட்காந்துருக்காப்புல. கேமராமேன் தேவா வந்து ஒரு நாளைக்கு 350 ஷார்ட்ஸ் எடுப்பார், 300 shots to 350 shots விதவுட் பிரேக் நிறையா போகும். லெஃப்ட் திரும்பினாலும் லெஃப்டில் இருப்பார், ரைட்டில் திரும்பினாலும் இருப்பார். அவ்வளோ ஃப்ரெண்ட்லி யூஸர். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எடிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஎஃப்எக்ஸ் பேஸ்னால எல்லாமே லேயர்ஸில் எடிட் பண்ணோம். எதுவும் ஷூட் பண்ணது மட்டும் வச்சு பண்ண முடியாது. லைவ் ஷூட்டு, சிஜி ஷாட்டு ப்ளஸ் மேட் பெயிண்டிங்ஸு. அப்போ எடிட்டில் அடுக்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கா M2 தேவைப்பட்டது. அப்போது லேயர்ஸ் வச்சு ஒரு 5 லேயர் வச்சு பண்ணோம். அதனால எங்களுக்கு கிட்டத்தட்ட 8 to 9 months ஆச்சு எடிட்டில். இதுதான். ஸோ தேங்க்யூ, உங்கள் ஆதரவு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஆல். புரட்சி தளபதி என் வைரம் விஷால் சார். விஷால் சார் வந்தாவே அது வெற்றி தான், அவர் பேர்லயே இருக்கு, வி ஃபார் விக்ட்ரி. ஒரு அற்புதமான மேடை, அற்புதமான இன்னொரு வைரமான ஒரு இயக்குனர் வாசு சார், அதுவும் வி ஃபார் விக்ட்ரி. அடுத்தது நம்ம ஹீரோ விக்னேஷ் சார், வி ஃபார் விக்ட்ரி. நிச்சயமா இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா இந்த அற்புதமான மேடை, விஜய் தலைவாசல், விஜய், ஜான் விஜய், எல்லாம் வி வி வி. இங்க வந்திருக்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி மார்னிங்
மாணிக்கம் சார் லவ்லி ப்ரொடியூசர். அதாவது மக்கள் மேல நேசிக்கிறவங்க. 2 படம் எடுத்து இல்லை வேண்டாம் அது வந்து எனக்கு லெவல் இல்லை, ஒரு அற்புதமான படம் கொடுக்கணும்னு என்கிட்ட சொல்லி இந்த படத்தை எடுத்தாரு. அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நிச்சயமா நம்பிக்கை என்னைக்குமே வீண் போகாது, கண்டிப்பா வெற்றி அடையும். ஆண்ட்ரூ சார் ரியல் கிளாரிட்டி, இந்த படத்துல வந்து என்ன வேணுமோ ரொம்ப தெளிவா எடுத்தாரு. ரெட் ஃப்ளவர் இல்லையா, சிகப்பு பூ, ஒரு பழைய படம் ஞாபகம் வருது, சிகப்பு ரோஜாக்கள். அந்த சிகப்பு ரோஜாக்கள் மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடிக்கணும். நிறைய பேர் உழைச்சி இருக்கிறாங்க, கண்டிப்பா வாழ்த்துவோம். நன்றி.